அட இந்த சந்தீப் எங்க போயிட்டா? 5 நிமிஷத்துல சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்ன. அட மருமகளே, தினம் ஒரே சாம்பார் வைக்கிற. இந்த சாப்பாட பார்த்தா அவ சீக்கிரமா ஆபீஸ் போயிடுவா. இப்படி செஞ்சா யாருக்குமே சாப்பிட மனசு இருக்காது. அத்தை, பசங்களுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் சொன்னா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அப்பாவோட இவங்க 2 மடங்கு அதிகம். வாரத்துல 7 நாள்ல 2 நாள் ஒரே மாதிரி சமையல் இருக்கும். இன்னைக்கு சாம்பார் சமைச்சிருந்தா நேத்து நான் பன்னீர் பண்ணிருந்தா இல்லையா? பின்ன சீ, அத பன்னீர்னு சொல்வீங்களா? பாத்திரம் நல்லா கழுவல, அதனால பால் கெட்டு போயிடுச்சு. அதுக்காக அத பன்னீர் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி பன்னீரை யாராச்சும் சாப்பிடுவாங்களா? நீ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க மாட்ட. இதெல்லாம் நல்லா பேசுவ. யாரு உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? பாட்டி தான் சொன்னாங்க. அத்தை, என்ன அத்தை சொத்தன்னுக்கிட்டு? உண்மையதான் அவன் சொன்னான். பால் கெட்டு போச்சு, அதனால ஒரு பன்னீர் பண்ணி குடித்த. விட்ரா பிட்டு, எனக்கு கூட இதை சாப்பிட பிடிக்கல. ஸ்கூல் பஸ் வந்துடும், நாங்க போலவா? இரு குழந்தைங்களா, இந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க. கேன்டீன்ல போய் சாப்பிடுங்க. போக போங்க. மாமா, நீங்க இப்படி பண்றதாலதான் அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தாத்தா பணம் கொடுப்பாருன்னு. என்ன இது அண்ணி? அப்பாவோட இப்படிதான் பேசுவீங்களா? பணம் கொடுத்தா இப்ப என்ன? வெளியே சாப்பிட்டுவாங்க. எனக்கு கூட இந்த சாப்பாடு சாப்பிட பிடிக்கல. ஒன்னும் பரவாயில்லம்மா, நான் உனக்காக சோளை பட்டூராவை ஆர்டர் பண்றேன். இவங்க பேசுறத கேட்டு அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி எல்லாம் சொல்றா. என்ன சொல்ற? இப்போல்லாம் மருமகன் சமைக்கிறதே அதிகம். நீங்க இவங்களுக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுக்குற. நான் சொல்றது கேளு, 3 நாளைக்கு இவங்களுக்கு சமைச்சு கொடுக்காத. பசியோட இருந்தா புத்தி வந்துடும். என்ன புத்தி வருமோ என்னமோ. இவங்களுக்கு வெளியே சாப்பிட ஒரு காரணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? பாரு, அவர் கூட காத்தால சாப்பிடாம போயிட்டாரு. இப்போ என்னாலயும் சாப்பிட முடியல. நீ எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிற? அண்ணாவுக்கு பிடிச்சத நீ சமைச்சு ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துடு. ஷீகா சொன்ன ஐடியா அஞ்சலிக்கு பிடிச்சிருந்தது. அவ சந்தீப்க்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு டிஃபன்ல பேக் பண்ணி அவங்க ஆபீஸ்ல போய் கொடுத்தா. அங்க போய் பார்த்தா சந்தீப் ரொம்ப சந்தோஷமா கேண்டீன் சாப்பாடு சாப்பிடுறாரு. நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வந்தேன், நீங்க வெளியே போய் சாப்பிடுறீங்க. என்ன பண்றது? உன் டிஃபனுக்காக காத்துக்கிட்டே இருக்க முடியுமா? நான் ரொம்ப பிரியமா உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் பொரியல் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதாவது சாப்பிடல இல்ல? அதுல என்ன புதுசு இருக்கு? நீ என்ன பண்ணாலும் கூட எல்லாத்துலயும் ஒரே மாதிரி மசாலா போடுற. நாங்க என்ன சாப்பிடுவோன்னு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அப்படி பேசினதால அஞ்சலி வருத்தப்பட்டு வீட்டுக்கு வரான். அப்புறம் அவ முடிவு எடுக்கிறா இனி சமைக்க கூடாதுன்னு. அதனால அவ நைட்டு கூட சமைக்கல. அப்புறம் சாயங்காலம், சரி தயாராகுங்க, வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். ஆனா வெளிய போக ரெடி ஆகி அங்க போய் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி, அப்புறம் மாமா நீங்க 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுவீங்கல்ல? பரவாயில்லம்மா, நல்லா சாப்பிடுறதுக்காக காத்திருந்தா பரவாயில்ல. அப்புறம் எல்லாரும் ரெடி ஆயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க உட்காந்து சாப்பிடுறாங்க. அனி, நீங்க கேப்பீங்கல்ல உங்க சமையல்ல என்ன பிரச்சனைன்னு? இப்ப பாருங்க, பசங்க வெளிய சாப்பாட கொஞ்சம் கூட விடாம சாப்பிடுறாங்க. நல்ல வேலைப்பா, நீங்க வெளியே கூட்டின்னு வந்தீங்க. இல்லைன்னா அம்மா கையில சாப்பிட்டு நான் என்ன அறுப்பேன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டர் பில் எடுத்துட்டு வராரு. விடுப்பா, நீயே பில்லு தர, பணத்தை மருமக கொடுப்பா. இன்னைக்கு அவ சமைக்காததுனால ரேஷன் மிச்சமாயிடுச்சு இல்லையா? அதனால அவதான் பணம் கொடுக்கணும். அஞ்சலியே பணத்தை கொடுத்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள், நேஹா போஹா பர்கர் ஹல்வா பரோட்டா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணா. பிட்டு உனக்காக பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட எடுத்துட்டு வரா. வா, இன்னைக்கு ஒரு நல்ல பொடிதான். எல்லாருமே போன்லயே ஆர்டர் பண்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே மருமக தான் பணம் கொடுக்கணும். என்ன நானாத்த? பின்ன கிச்சன்ல ரேஷன் மிச்சமாயிடுச்சு இல்ல? இப்படியே வீட்டுல இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணதுக்கெல்லாம் அஞ்சலி தான் பணம் கொடுக்க வேண்டியதா போச்சு. இப்படியே மாசம் பூரா ஆகுற செலவு 10 நாள் ஆயிப்போச்சு. அப்புறம் ஒரு நாள், போதும் இந்த சாப்பாடு யார திறக்காதுங்க, இந்த பில்ல கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல. மாசம் 20,000 ரூபாய் நான் உனக்கு தரேன். குடும்பத்துல யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சமைச்சு போடணும்ல. எவ்வளவு பணம் கொடுக்கறோமோ அதுல வீட்டை நடத்துறது மருமகளோட கடமை. அது உன்னோட பொறுப்பு. ஓஹோ, அப்படியா? சரி, இன்னையில இருந்து நான் ரேஷன் வாங்க மாட்டேன். நீங்க கேக்குற சாப்பாட நான் வெளியே இருந்து வாங்கி தரேன். ஆனா நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். யார் யாருக்கு என்ன வேணும்னு எனக்கு சொல்லிடுங்க போதும். மருமக ஆர்டர் பண்றா, ஆனா ரோடு கடையில இருந்து ஆர்டர் பண்றா. அப்புறம் அடுத்த நாள், வாங்கக்கா வாங்க, நம்ம கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஷாய் பன்னீர் எவ்வளோ? என்ன வாங்கினாலும் கூட 100 ரூபாய் ஒரு பிளேட்டு. ஓ, நல்ல வேலைதான்.
அஞ்சலி தம் ஆலு ஷை பன்னீர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரா. அதோட ரொட்டி கூட வாங்கிட்டு வரா. அதுக்கப்புறம் 4 ரொட்டி தீய வைக்கிறா. அவளோட பிளேட்ல தீஞ்ச ரொட்டிய வச்சுக்கிறா. ரொட்டி என்ன தீஞ்சு போயிருக்கு? இதுல 6 ரொட்டி தான் இருக்கு. என்னம்மா நிறைய ரொட்டி வாங்கிட்டு வரக்கூடாதா? அத்தை, ரொட்டிய நான் நீங்க வாங்குற ரெஸ்டாரண்ட்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்க ஏதோ பார்ட்டியா, அதனால இவ்வளவுதான் ரொட்டி கொடுத்தாங்க. அது தீஞ்சு போயிருக்கோன்னு எனக்கு என்ன தெரியும்? எது இருக்கோ நீங்க அதை தான் சாப்பிடணும். ஏன்னா நான் பண்ண ரொட்டி எனக்கே பிடிக்காது. எது இருக்கோ அதிலேயே எல்லாரும் சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் அஞ்சலி அதே ரோட்டு கடைக்காரனுக்கு ஃபோன் பண்றா. அதே சாப்பாட வாங்கிட்டு வரா. இப்படியே சில நாட்கள் போச்சு. ரோட்டு கடை சாப்பாடு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அடேங்கப்பா, நீ நல்லா ஆர்டர் பண்ணி கொடுக்குற. ரொம்ப நல்லா இருக்கு. வயிறு என்னாச்சு மாமா? வயிறுல கேஸ் வந்துருச்சு போல. கொஞ்சம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிரும். ஆனா அவருக்கு புரியல, தினமும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டதால அவருக்கு இப்படி ஆயிருக்கோன்னு. ஒரு நாள் அஞ்சலி ஃப்ரிட்ஜ்ல வச்ச அவ பண்ண சாப்பாட்லயே எண்ணெய் மசாலா போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு சொல்றா, இது ஆர்டர் பண்ண சாப்பாடுன்னு. இந்த சாப்பாடு ஏதோ வாசனை வருது. அவங்க கெட்டு போன சாப்பாட கொடுத்திருக்காங்க. ஆமா, நடக்கும். நீங்களே சொல்லுங்க, அஞ்சலிக்கு சாப்பாடு பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? வெளியில இருந்து 10 நிமிஷத்துல வந்துரும். ஒரு நாள் டிவி பார்க்கும்போது நியூஸ் சேனல்ல ஒரு பொம்பளை, நான் எல்லாரையும் கேட்டுக்கிற வெளியே விக்கிற சாப்பாடு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறதால நிறைய பிரச்சனைங்க வருது. கேன்சர், இன்ஃபெக்ஷன், வயிற்று வலி, இப்படி நிறைய பிரச்சனைங்க. அதனால ஹோட்டல் சாப்பாட நாங்க சாப்பிடக்கூடாது. அஞ்சலி அவங்க குடும்பத்தோட ரியாக்ஷனை பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா அது அவளோட பிளான் தான். இத பார்த்து ரொம்ப பயப்பட்டு மாமா சொன்னாரு, இந்த சாப்பாடு என் முன்னாடில இருந்து தூக்கிட்டு போங்க. நானும் இன்னும் உயிரோட இருக்கணும். மருமகளே, கிச்சன்ல போய் உன் கையால் ஏதாச்சும் நல்லபடியா சமைச்சிட்டு வாமா. ஆமா அஞ்சலி, இனிமே நீ பண்ண சாப்பாடியே நாங்க சாப்பிடுறோம். அஞ்சலி பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் வெளி சாப்பாட நிறுத்திட்டாங்க. இப்போ அவங்க ஒண்ணுமே பேசாம அஞ்சலி கொடுத்த சாப்பாட சாப்பிடுறாங்க. அனுஷா, ரித்திகா, சுகன்யா 3 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க 3 பேரும் ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை பண்ணும்போது அந்த ஃபேக்டரி முதலாளி இந்த 3 முதலாளியும் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள், சுகன்யா, சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என் வீட்டுக்கு நீ மருமகளா வரணும். என்னால இன்னும் வெயிட் பண்ண முடியாது. உஷா, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா உங்களுக்கு தெரியும்ல, நாங்க அனாதை, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு. உங்க அம்மா அக்கா எங்களை ஏத்துக்குவாங்களா? அந்த 3 அண்ணன் தம்பிங்க இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவங்க வேற அனாதை, கஷ்டப்படுறாங்க. ஆனா 3 பேரும் அடம் பிடிச்சாங்க. கடைசியில அந்த காயத்ரி அவங்க பையன் சொன்னதை ஒத்துக்கிட்டா. அவங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 3 பேரும் அவங்க அம்மா தச்ச லெஹங்காவை போட்டு வந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்காக தச்சு வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா, காயத்ரி, உங்க 3 மருமகளும் ரொம்ப அழகா இருக்காங்க. கஷ்டப்பட்டாலும் அனாதையா இருந்தாலும் ஒரே துணியோட வந்திருந்தாலும் ஏன் பையனுக்கு என்ன குறைச்சல்? ஏன் பசங்களை கல்யாணம் பண்ணனாலதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. அதுக்கும் மேல நாங்க உங்க கிட்ட வரதட்சணையே கேட்கல. ஒரே ஒரு லெஹங்கா மட்டும் போட்டுட்டு வந்திருக்காங்க. வேற என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லு? சரி, இப்ப சும்மா இரு. எல்லா பேச்சும் இன்னைக்கே பேசுறிவியா என்ன? இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஏதாச்சும் வையு. காயத்ரி அவங்க பசங்களுக்காக அவங்க 3 பேரையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். ஆனா அவளுக்கு அவங்க 3 பேரையும் பிடிக்கல. மனசே இல்லாம அவங்க 3 பேத்தையும் உள்ள கூப்பிட்டா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ சொன்னா, நீங்க 3 பேரும் ரூமுக்கு போய் துணியை மாத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் பெரிய மருமக அனுஷா, கிச்சனுக்கு போய் எங்களுக்கெல்லாம் டீ போட்டு எடுத்துட்டு வா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நடுமருமக ரித்திகா, நீ போய் துணியை துவ. அப்புறம் சின்ன மருமக, உன் பேர் என்ன? சுகன்யா, நீ போய் வீட்டெல்லாம் கூட்டிட்டு வா. இது என்ன காயத்ரி, முதல் நாளே இவ்வளவு வேலை சொல்லிட்டு இருக்க? அட, ஒரு நாள் ஆச்சு அவங்கள விடு. மாசி சரியாதான் சொல்றான். அட வாங்கண்ணா, இன்னைக்குதான் அண்ணி எல்லாம் வந்திருக்காங்க. வந்தோன்னுமே அவங்களுக்கு நீங்க வேலைக்காரன் ஆயிட்டீங்களா? சஞ்சனா, என்ன இது இப்படி எல்லாம் பேசுற? நீ சும்மா இரு. அவ கரெக்டா தான் சொல்றா. நீ வந்தோன்னுமே பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்ட. நான் ஏன் வேலை சொல்லக்கூடாது சொல்லு? இவங்க செத்த அப்பா அம்மா எனக்கு என்ன தங்கம் பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சொல்லு?
இந்த மகாராணிங்களை பொறுமையா வச்சுக்கிறதுக்கு ஐயோ அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லைங்க. அப்புறம் நீங்க என்னங்க நின்னுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, எல்லாரும் வேலை பாருங்க. 3 பொண்ணுங்களும் லெஹங்காவை மாத்திட்டு வேற துணிய போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த லெஹங்காவை அலமாரியில வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனுஷா எல்லாத்துக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வந்தா. அட நல்லா பண்ணிருக்கிய மருமகளே டீ. என்ன நல்லா இருக்கு. நல்லா பாலே ஊத்தல, அப்புறம் கொதிக்கவும் வைக்கல. இதை விட நல்ல டீ சஞ்சனாவே போடுவா. மறுநாள் காயத்ரி அவங்களோட சர்வன்ட் கிட்ட, நாளையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எனக்கு 3 மருமக இருக்காங்க. இந்த வீட்டு வேலையில அவங்களே செஞ்சுக்குவாங்க. இத சொல்லிட்டு காயத்ரி அங்கிருந்து போனா. இப்ப அவங்க மாமியார் அப்புறம் நாத்தனார் 2 பேரும் அவங்கள டார்ச்சர் பண்ணி வீட்டு வேலை எதுவுமே ஹெல்ப் பண்ணல. வீட்டோட பொறுப்பு எல்லாமே அவங்க 3 பேத்து மேல வச்சுட்டா. அனுஷா வீட்டை கூட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரித்திகா சாப்பாடு பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் சுகன்யா துணி துவைச்சிட்டு இருந்தா. இதே மாதிரி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு வேலை பார்த்தாலும் அவங்க மாமியார் அவளை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கம்மா, இந்த கஷ்டப்பட்ட பொண்ணுங்களை எவ்வளவு ஏசி காத்து வாங்குறாங்கன்னு. இவங்க குடிசையில ஒரு ஃபேன் கூட இருந்ததில்ல. ஆனா இப்ப பாரு, இங்க வந்து எவ்வளவு நல்லா இருக்காங்களே. அதுக்குத்தான் இவங்க இப்படி ஆடுறாங்க. அந்த 3 பேரும் அவங்க அத்தை சொன்னதை கேட்டு ரூமுக்கு போய் அழுதாங்க. எல்லா நாளும் வீட்டு வேலை செய்யறோம், எல்லாமே அவங்க கைக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். ஆனா அத்தை எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டிட்டே இருக்காங்க. நமக்கு அப்பா அம்மா பாசம் கிடைச்சதே இல்ல. ஆனா இங்க வந்து கிடைக்கும்னு பார்த்தா இங்கேயும் கிடைக்கல. ஆனா அத்தை நம்மள பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இல்லையா? நம்ம கஷ்டப்படுறோம்னா அது நம்ம தப்பா? அம்மா கொடுத்த அந்த லெஹங்கா அவங்க ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணி அவங்க பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க. இப்ப கூட அந்த லெஹங்காவை பார்த்தா அம்மா ஞாபகம் வரும். 3 பேரும் அலமாரியில இருந்த லெஹங்காவை எடுத்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருந்தாங்க. அழுகும்போது அவங்க கண்ணீர் எல்லாம் அந்த லெஹங்கா மேல விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லெஹங்கா கோல்டாகவும், ஒரு லெஹங்கா சில்வராகவும், ஒரு லெஹங்கா டைமண்டாகவும் மாறிடுச்சு. இத பார்த்து 3 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. இது என்ன, நம்ம நார்மலான லெஹங்கா தங்கம் வைரம் வெள்ளியா எப்படி மாறிச்சு? இது எனக்கும் புரியல சுகன்யா. அக்கா, எனக்கு பயமா இருக்கு. இங்க ஏதாச்சும் பேயி இருக்கா? அப்பா, அந்த மாயமான லெஹங்கால இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. நாங்க 3 பேரு மந்திர லெஹங்கா. எங்க கிட்ட என்ன கேட்டாலும் கூட உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீங்க மாயக்காரங்களா? ஒரு நாள் உங்க அம்மா பசியால இருக்கிற சாமியாருக்கு சாப்பாடு போட்டாங்க. அப்படி போட்டு அவங்க பசியால இருந்தாங்க. அத பார்த்து மறுநாள் அந்த சாமியார் ஒரு மந்திர நூலை கொடுத்து அவங்க சொன்னாங்க, அம்மா, இத வச்சு உங்க 3 பொண்ணுங்களுக்கு கல்யாண உடைய பண்ணுங்க. எந்த நாட்கள்ல கஷ்டத்துல இருக்காங்களோ, எப்ப அவங்க கண்ணீர் இதுல விழுதோ, அன்னைக்கு அவங்க எல்லா கஷ்டமே கூட நீங்கிடும். இன்னைக்கு உங்க கண்ணீர் எங்க மேல விழுந்ததுனால மந்திர சக்தி எங்களுக்கு வந்துடுச்சு. இத கேட்ட 3 பேரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. ஆனா அனுஷா அதை ட்ரை பண்ணலான்னு சொன்னா. அட, இத பார்த்து நம்ம எப்படி நம்புறது சொல்லு? ஓ, நீங்க இப்படி சொன்னா நான் எனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு. உங்க மேஜிக்ல பீஸா தர முடியுமா? கூல்ட்ரிங்க்ஸும் வேணும். அட, அவ்வளவுதானா? இந்தாங்க. ஒரு செகண்ட்ல கூல்ட்ரிங்க்ஸும் பீஸாவும் வந்துடுச்சு. 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் அவங்க அத்தையும் நாத்தனாரும் ஷாப்பிங் போனப்ப, நாங்க 2 பேரும் மாலுக்கு ஷாப்பிங் போறோம், வரதுக்கு லேட் ஆகும். நீங்க எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும், சரியா? மார்க்கெட் எல்லாம் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. ஹேய் மாயக்கார லெஹங்கா, போ எங்க வீட்டெல்லாம் போய் சுத்தம் பண்ணிட்டு வா. அப்புறம் நீ மாயக்கார லெஹங்கா, இப்பவே போய் துணியை துவைச்சு பாத்திரம் கழுவிட்டு வா. அப்புறம் நீ மாயக்கார லெஹங்கா, நீ போய் நல்லா சமைச்சு வை. அப்புறம் காய்கறி எல்லாமே வேணும். அவங்க சொன்னது எல்லாமே அந்த மாயக்கார லெஹங்கா எல்லாமே வேலை செஞ்சு வச்சிருச்சு. 3 மணிக்கு அப்புறம் அவங்க அத்தை நாத்தனா 2 பேருமே வந்துருவாங்க. ஒரு நாள் 3 திருடங்க நைட்ல அவங்க வீட்டுக்கு திருட வந்தாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க மூளை யூஸ் பண்ணி அந்த லாக்கரை ஓபன் பண்ணாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு காயத்ரி சஞ்சனாவும் எந்திரிச்சிட்டாங்க. அங்க 2 பேரும் ரொம்ப சத்தம் போட்டு கத்துனாங்க. ஏய் மாயக்கார லெஹங்கா, இங்க வாங்க. இங்க வந்து திருடங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க, சரியா? அலமாரில இருந்து 3 மாயக்கார லெஹங்கா வெளியே வந்தாங்க. அவங்க 3 பேரையும் நல்லா அடிச்சு விட்டாங்க. போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க 3 பேரோட தைரியத்தை பார்த்து அவங்க அத்தை ரொம்ப பெருமைப்பட்டாங்க. 3 மருமகளும் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அதை கேட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. Thanks for watching.